Hello students, 10th Maths, Unit 1, page number 11 இருக்கிற progress check இந்த வீடியோவில் பார்க்கலாம். Question number 1, relations are subsets of dash, functions are subset of dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரிலேஷன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அதே ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்னா ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்கும். அதாவது உங்கள் புக் பேஜ் நம்பர் 10ல் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ளே ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, ரிலேஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்கும், ரிலேஷன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? இந்த பெரிய ரவுண்டு வந்து கார்டீசியன் ப்ராடக்ட் தானே, அப்போ ரிலேஷன் வந்து கார்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்கும். அப்போது இங்கே நம்ம வந்து ஆன்சர் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்டீசியன் ப்ராடக்ட், ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 2, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் சுட் ஹாவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸானு கேட்குறாங்க. இது வந்து ஃபால்ஸ். ஏன்னா இது ஏன் ஃபால்ஸ்ன்னு சொல்கிறேன்னா பாருங்கள், உங்கள் புக்கில் கொடுத்துருக்குற எக்ஸாம்பிள், உங்கள் புக் பேஜ் நம்பர் 9ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ரிலேஷனுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்குது, ஆனால் இந்த 8க்கு வந்து இமேஜ் இல்லாமல் இருக்குது இல்லையா? இப்படி இருந்தாலும் இது ரிலேஷன் தான். ஸோ கொஸ்டின் நம்பர் 2ல் வந்து ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ரிலேஷன் சுட் ஹாவ் இமேஜஸ்னு கொடுத்துருக்குறாங்க. ரிலேஷனில் எல்லா எலிமெண்ட்ஸுக்குமே வந்து இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். கொஸ்டின் நம்பர் 3, ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆஃப் எ ஃபங்க்ஷன் சுட் ஹாவ் இமேஜஸ். ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் இமேஜ் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ட்ரூ தான். ஏன்னா இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்கள். உங்கள் புக் பேஜ் நம்பர் 10ல் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னாலே இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கம்பல்சரி ஒரு இமேஜ் வந்து இங்கே செகண்ட் செட்டில் இருக்கும். அதாவது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ்லேருந்தும் ஒவ்வொரு எலிமெண்ட்லேருந்து ஒரு லைன் மட்டும்தான் போயிருக்கணும். அதான் அப்படி இருந்தால் தான் அதுக்கு பேரே ஃபங்க்ஷன். அதனால் இப்போ நமக்கு கொடுத்துருக்குற கொஸ்டின் என்னென்னா, ஃபங்க்ஷனில் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் ஒரு இமேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான். ஸோ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் ட்ரூ. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 4, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் கேட்டுக்கிறாங்க. இஃப் ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ ரிலேஷன் தென் த டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினில் ஆருங்கிறத ஒரு ரிலேஷன்னு சொல்லியிருக்காங்க. அதோட இந்த ரிலேஷனோட டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதோட டொமைனும் இந்த ஃபஸ்ட்டு செட் ஏவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உங்கள் புக் பேஜ் நம்பர் 9ல் கொடுத்துருக்குற அதே எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டொமைன் அப்படின்னா என்னென்னா, இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருந்து லைன் போயிருக்குது இல்லையா, அந்த நம்பர்ஸ் எலிமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். அதாவது ப்ரீ இமேஜ் இருக்குது இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருந்த லைன் போயிருந்ததுன்னா அது ப்ரீ இமேஜ்னு சொல்லுவோம். எதுக்கெல்லாம் இங்கே செகண்ட் செட்டில் லைன் போயிருக்குதோ அதெல்லாம் இமேஜ்னு சொல்லுவோம். ஓகே, இதே வந்து ரிலேஷனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இமேஜ் இல்லாத எலிமெண்ட்டும் இருக்குது. அப்போது இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், இதில் டொமைன் என்னது 5, 6, 7 மட்டும்தான் வரும். ஆனால் ஃபஸ்ட்டு செட் அப்படிங்கிறது என்ன, இந்த 8ம் கூட சேர்ந்து வர்றதா ஃபஸ்ட்டு செட்டு. அப்போ அது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. ஸோ நமக்கு கொடுத்துருக்குற சம் வந்து ஆர் ஃப்ரம் ஏ டு பி இஸ் எ ரிலேஷன் தென் த டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது ஃபால்ஸ் நமக்கு. ஏன்னா ரிலேஷனில் ஃபஸ்ட்டு செட்டு ஏவும் டொமைனும் ஒன்று கிடையாது. ரெண்டும் ஒன்றாவும் இருக்கலாம், ஆனால் கம்பல்சரி ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. Question number 5, if f from n to n is defined as f of x equal to x square, the image of 1 and 2 are dash and dash அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் f of x equal to x squareன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா, இதில் xங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செட்லேருந்து எடுத்துக்கணும். f of x equal to x square இருக்குது இல்லையா, இந்த f of xங்கிறது செகண்ட் செட்டில் இருக்கிற எலிமெண்ட். ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இங்கே வந்து பாருங்கள், நேச்சுரல் நம்பர் செட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து 1ன்னு கேட்டிருக்கிறாங்க. இமேஜ் ஆஃப் 1 அப்படின்னா இந்த 1 வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட்டில் எடுத்துக்கணும். அதாவது எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போடணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு போட்டிங்கன்னா நமக்கு வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்கன்னு பாருங்கள். இங்கே எழுதி காமிக்கிற பாருங்க.
எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து எஃப் ஆஃப் ஒன்னுக்கு போட்டோம்னா நமக்கு ஒன்னோட இமேஜ் கிடைக்கும். அப்போ எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 1 போட்டோம்னா இங்கேயும் 1 போடலாமா எக்ஸ் இருக்கிற பிளேஸில்? அப்போ 1ன்னு வருது. அப்போ 1ஓட இமேஜ் நமக்கு என்ன வருது? 1ன்னு வருது. நெக்ஸ்ட் 2ஓட இமேஜ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ 2 போடுங்க. எக்ஸ் இருக்கிற இடத்துல 2 போட்டிங்கன்னா இங்கே 2 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருமா? அப்போ 4. அப்போ 2ஓட இமேஜ் என்ன வருது? 4ன்னு வருது. அதையே இங்கே எடுத்து நம்ம எழுதிக்கலாம். பாருங்க, 1ஓட இமேஜ் 1, 2ஓட இமேஜ் 4. ஸோ இதுதான் 5th கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த டயக்ராம்லேருந்து நம்ம 2 டிஃப்ரென்ஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனுக்கு சப்செட் கிடையாது. ஃபங்க்ஷன் தான் வந்து ரிலேஷனுக்கு சப்செட். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதலாம்னா எவ்வரி ரிலேஷன் இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னு எழுதலாம். ஏன்னா ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷனுக்கு சப்செட் கிடையாது. இதே நம்ம ஃபங்க்ஷனுக்கு எழுதும்போது எவ்வரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸை எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன் வந்து எதுக்கு சப்செட்டாக இருக்குது? கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு சப்செட்டாக இருக்குது. அப்போ எவ்வரி ரிலேஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அப்படின்னு எழுதலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன் எதுக்கு சப்செட்டாக இருக்குது? ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்குது. அப்போ எவ்வரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ரிலேஷன் அப்படின்னு எழுதலாம். ஸோ இப்போ நான் சொன்ன 2 டிஃப்ரென்ஸையும் இங்கே எழுதியிருக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எவ்வரி ரிலேஷன் இஸ் நாட் ஏ ஃபங்க்ஷன். எல்லா ரிலேஷனும் ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது. பட் எவ்வரி ஃபங்க்ஷன் இஸ் ஏ ரிலேஷன். எல்லா ஃபங்க்ஷனுமே நம்ம ரிலேஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனுக்கு சப்செட். ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு எழுதியிருக்கிறேன். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு ரிலேஷன்ஸ் வந்து சப்செட். அதே மாதிரி ஃபங்க்ஷன் எதுக்கு சப்செட்டு? ரிலேஷன்ஸுக்கு சப்செட். நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் என்ன எழுதிக்கிறேன்னு பாருங்கள். an element can have more than one image எழுதியிருக்கிறேன். இங்கே each element has exactly one image எழுதியிருக்கிறேன். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். இது வந்து ரிலேஷனுக்கான எக்ஸாம்பிள், இது வந்து ஃபங்க்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இந்த ரிலேஷனில் வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு மோர் தேன் 1 இமேஜ் இருக்கலாம். இப்போ 1க்கு பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஒரு இமேஜ், சிங்கிறது ஒரு இமேஜ். அப்போ 2 இமேஜ் இருக்குது. ரிலேஷனில் வந்து இப்படி 1க்கு மேற்பட்ட இமேஜஸ் இருக்கலாம். ஆனால் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் தான் இருக்கும். அதாவது ஒரு எலிமெண்ட்லேருந்து ஒரு லைன் தான் போயிருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஃபங்க்ஷன். ஆனால் இங்கே ரிலேஷனில் அப்படி இல்லை. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்வரி எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ நாட் நெசசரிலி ஹாவ் an இமேஜ். அதாவது ரிலேஷனில் ஃபஸ்ட்டு செட்டில் இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்குமே இமேஜ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டு ஏன்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் கம்பல்சரி ஒரு இமேஜ் இருக்கும். அதுக்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தா அதே எக்ஸாம்பிள் தான். இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இது ரிலேஷன் இல்லையா, இதில் இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இந்த 4 அப்படிங்கிற எலிமெண்ட்டுக்கு வந்து இமேஜே இல்லாமல் இருக்குது. அப்படியும் ரிலேஷனில் இருக்கலாம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்படி இமேஜ் இல்லாத எலிமெண்ட் இங்கே இருக்காது. ஏன்னா ஃபங்க்ஷன்னாலே என்னென்னா ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டுக்கும் கம்பல்சரி ஒரு இமேஜ் இருக்கணும் இல்லையா, அதனால் இங்கே இமேஜ் இல்லாமல் எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது. ஸோ அதை தான் 4th டிஃப்ரென்ஸாக எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு 5th டிஃப்ரென்ஸ் என்னென்னா டொமைனும் செட்டு ஏவும் ஈக்குவல் கிடையாது. இப்போ 3rd டிஃப்ரென்ஸும் 4th டிஃப்ரென்ஸு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். டொமைனும் செட்டு ஏவும் ரிலேஷனில் ஈக்குவல் கிடையாது. ஆனால் ஃபங்க்ஷனில் டொமைனும் செட்டு ஏவும் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா ஃபங்க்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டிலிருந்தும் ஒரு லைன் போயிருக்கணும். அதாவது ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இமேஜ் இல்லாமல் இருக்காது. அப்போ டொமைனும் செட்டு ஏவும் ஃபங்க்ஷனில் ஒன்று தான், ஈக்குவல் தான். ஆனால் ரிலேஷனில் அப்படி கிடையாது. கொஸ்டின் நம்பர் 7. let a and b be 2 non-empty finite sets, then which one among the following 2 collection is large அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஏ செட்டும் பி செட்டும் நான்-எம்டி ஃபைனட் செட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. அது ஏபி செட்டில் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதோட அது ஃபைனட் செட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள். த நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. அதாவது ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஸ் மொத்தம் எத்தனை, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளவு இருக்கும், அது அதிகமாக இருக்குமா, இல்லைன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் இடையில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை கவுண்ட் பண்ணும்போது அது அதிகமாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நமக்கு நல்லாவே தெரியும் ரிலேஷனுக்கு வந்து ஃபங்க்ஷன் சப்செட்டு. அதனால் ரிலேஷனில் இருக்கிற நம்பர்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம இதுதான் லார்ஜ் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். இதே வந்து நமக்கு வந்து இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. ரிலேஷனில் வந்து எவ்வளவு டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளவு இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறது வந்து
2 பவர் PQ அப்படிங்கிற ஃபார்முலா இருக்குது. இங்கே P அப்படிங்கிறது என்ன அப்படின்னா A செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை தான் நம்ம Pன்னு சொல்லுவோம். B செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸை Qன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துட்டோன்னு சொன்னால் இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸை வந்து நம்ம என்ன எப்படி எழுதலாம்னா 2 பவர் PQ அப்படின்னு எழுதலாம். இதே டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதே தான் A செட்டில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் P அப்படின்னும் B செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் Qன்னு எடுத்துட்டோம்னா இங்கே டோட்டல் நம்பர் எப்படி எழுதுவோம்னா Q பவர் P அப்படின்னு எழுதுவோம். ஓகே, நம்ம இது வந்து நான் வந்து நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எழுதுறதுக்கான ஃபார்முலாவும் நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுறதுக்கான ஃபார்முலாவும் சொல்லியிருக்கேன். நம்ம வந்து இந்த இதுலேயே வச்சு நம்ம சொல்லிக்கலாம். இதை நம்ம போடணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஃபங்க்ஷன் வந்து ரிலேஷனுக்கு சப்செட்டாக இருக்கிறதுனால டோட்டல் நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து லார்ஜ் கலெக்ஷனாக இருக்கும். ஸோ 7th கொஸ்டினில் எந்த கலெக்ஷன் அதிகமாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.